ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உருளைக்கிழங்க சீவி வச்சுக்கோங்க. இதோ இந்த மாதிரி சீவிக்கோங்க. அப்புறமா நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் பார்க்க நல்லாயிருக்கும். இதோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு கிண்ணத்தில் பச்சை தண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோலாம் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு கொஞ்சம் கிண்டிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. நல்லா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அப்புறமா பவுலில் பச்சை தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வச்ச பொட்டேட்டோலாம் அந்த பவுலுக்குள்ளே போட்டுக்கலாம். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சம்மர் டைமில் கொடுங்க, நல்லா தான் இருக்கும், ஹெல்த்தி தான் இது. இதோ இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப ஹார்டாக பிணையாதீங்க. இதோ இந்த மாதிரி பார்க்கும்போது முடிச்சிடும். ஒரு ஒயிட் கிளாத்தில் நம்ம வேக வச்ச பொட்டேட்டோலாம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா அந்த ஒயிட் கிளாத்தை வச்சு நல்லா அமுத்திக்கோங்க. அப்போ தான் அந்த தண்ணியெலாம் வடிஞ்சிடும், வேக வச்ச தண்ணிலாம். இந்த மாதிரி நல்லா இதோ கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுடலாம். அப்புறமா என்ன மாவு எனக்கு தேவையானாலும் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டேன். உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறமா கையை வச்சு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக பண்ணிங்க. பொட்டேட்டோலாம் நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மொறு கிறிஸ்பியாக வரும். இதை பார்த்துக்கோங்க. இப்போ எங்கள் அக்காவோட சிப்ஸோட மூஞ்சிக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தெரியாது. கை கொஞ்சமாக தான் தெரிஞ்சு அக்கா அந்த கை. அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எனக்கு தேவையானாலும் நான் எண்ணெய் ஊற்றிடுவேன், உங்களுக்கு தேவையானாலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் மிக்ஸ் பண்ண பொட்டேட்டோலாம் எடுத்து போட்டுக்கோங்க. எண்ணெயில் நல்லா கிறிஸ்பியாக வரணும். இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கோங்க. இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த ஃப்ரை பொட்டேட்டோலாம் கிண்டிக்கோங்க. அப்போதான் நல்லா வரும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு எபிசோட் வரும். அம்மா ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்கோங்க. அந்த ஃப்ரை பண்ணலாம். எனக்கு கிறிஸ்பியாக பண்ணணும். நான் இன்னொரு இன்னொரு தடவை பொரிச்சிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரெண்டாவது தடவை பொரிச்சிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லைனா உங்களுக்கு சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். டேஸ்ட் நல்லா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை இந்த மாதிரி நல்லா பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் இல்லை உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ஃபேனில் அப்படியே பிளேட்டை வச்சு ஃபேனில் காமிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேவையானாலும் எனக்கு மிளகாத்தூள் போட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம். அப்புறமா லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா போன வாட்டியே நம்ம போட்டுக்கிட்ட சால்ட்டு இந்த வாட்டி கொஞ்சமாக போட்டுக்கிட்டா போதும். அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. அப்படியே கொஞ்சம் கிண்டி வச்சுக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மிளகாத்தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். நல்லா கிண்டி வச்சுக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு தேவைன்னா டொமேட்டோ சாஸ் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ.